அழகு. இதுவரைக்கும் மலர் பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்க எது சொன்னாலும் அதான் வேத வாக்குன்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா, மதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க நடவடிக்கையில பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றமே வந்திருக்கும். அதெல்லாம் ராஜலட்சுமி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. மதி கூட சேர்ந்து, சேர்ந்து அவ வர, வர நம்ம வார்த்தையும் கேட்கறதில்ல, நம்மள மதிக்கிறதும் இல்லன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, ராகவன் கிட்ட ஆல்ரெடி புலம்பிட்டே தான் இருந்திருப்பாங்க. அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மதிய பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, இருக்க துணியெல்லாம் துவைக்க சொல்லியிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமியோட ஹஸ்பண்ட் ராகவனோட அண்டர்வேர் இருந்திருக்கும். அதையும் துவைக்க சொல்லுவாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் என்னால துவைக்க முடியாது. மிஷின்ல வேணா போடுறேன். கையிலலாம் துவைக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி "ஏன் அவங்க அப்பா வந்தா துவைக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அதெல்லாம் துவைக்க மாட்டேன் நானு. என்னாலலாம் முடியாது. நான் மிஷின்ல வேணா போடுறேன். கையிலலாம் துவைக்க முடியாதுன்னு" சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி "நீ துவைச்சு தான் ஆகணும்னு" சொல்றாங்க. அந்த சமயம் உடனே மலர் பார்த்தீங்கன்னா, கோவம் வந்துட்டு, "மதி நீ ஒண்ணும் அதெல்லாம் துவைக்க தேவையில்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "என்ன மலரே என்ன பேச்சு பேசுற?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா அத்த. இதுவரைக்கும் நானே அதெல்லாம் கையில துவைச்சதில்ல. நானே மிஷின்ல தான் போடுவேன். இப்ப என்ன நீங்க புதுசா மதிய துவைக்க சொல்றீங்க? அதுவும் மாமாவோடது. எங்க வீட்டுக்காரரே அவரோடது அவரே தான் துவைச்சு போடுவாரு. நீங்க என்ன இப்போ புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க? காலையிலேருந்து நீங்க அவள ரொம்பவே படுத்தி எடுத்துட்டு இருக்கீங்க. கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" மலர் பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமிய எதிர்த்து பேசுறாங்க. மலர் பேசின பேச்ச கேட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி ஆடி போயிருப்பாங்க. "வர வர இவ கூட சேர்ந்து நீயும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னையா நீ எதிர்த்து பேசுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் ஒண்ணும் எதிர்த்தெல்லாம் பேசல. நீங்க பண்றது தப்பு. தப்புன்னு தானே சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. நான் பண்றதே தப்பா? இருங்க உங்க 2 பேருக்கும் இருக்கு. உங்க கொட்டத்த அடக்கத்துக்காகவே நான் அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன்னு" சொல்லிட்டு கோவமா வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜுக்கும், சுரேஷ்க்கும் கால் பண்ணி, "உடனே நீங்க இங்க வரணும். நீங்க வரலன்னா உங்க பொண்டாட்டிங்க என்ன சாவச்சிருவாளுங்க போல. உங்க பொண்டாட்டிக்கு என்ன கொடுமைப்படுத்துறாங்க" அப்படி இப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அதையும் மலர் என்ன பண்றாங்கன்னா, "இப்ப எதுக்கு நீங்க அவங்களுக்கு கால் பண்றீங்கன்னு" கேட்குறாங்க. "அப்படி தாண்டி பண்ணுவேன். என் பசங்கள வர வைப்பேன்டி. உங்க 2 பேரோட கொட்டத்தையும் நான் இன்னைக்கு அடக்குறேன்டின்னு" சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, அப்பவும் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜுக்கும், சுரேஷ்க்கும் கால் பண்ணி, "நீங்க ஒண்ணும் இப்ப இங்க வர தேவையில்ல. அத்தை சொன்னாங்கன்றதுக்காக ஒண்ணும் நீங்க இப்போ ஓடி வராதீங்க. நீங்க நினைக்கிற மாரி ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லன்னு" சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா, "மலரே" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. "கத்தாதீங்க அத்த ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வாங்க. நீங்க நினைக்கிற மாரி அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்ல. அவங்க சும்மா இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் கால் பண்ணிடுவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவமும் பண்ணுவாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, மதிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, "மதி அந்த துணியில நீ கையே வைக்காத. மிஷின்ல வேணா துவைக்கலாம். கையில தான் துவைச்சு ஆகணும்னு யாராவது சொன்னாங்கன்னா, அத அவங்களே துவைச்சுக்கிட்டும். அத்தை இப்ப அத கையில தான் துவைக்கணும்னு சொன்னா, அத்தையே அவங்க கையில துவைச்சுக்கிட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதிக்கே ஷாக் ஆயிடுது. மலர் இது மாரிலாம் பேசினோனே. உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்ன மலரு இவ்வளோ நாள் அவ தான் ஆடிட்டு இருக்கான்னு பார்த்தா, அவ கூட சேர்ந்து நீயும் ஆடுறியா? ஆடு ஆடு. அவனுங்க வரட்டும். உங்க 2 பேர் கொட்டத்தையும் அடக்குறேன் நானு" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ள போயிடுறாங்க. இதுக்கே ஷாக் ஆயிடுது. "என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நான் தான் எப்பவுமே கோவப்படுவேன். இன்னைக்கு நீங்க கோவப்படுறீங்க. பின்ன என்ன மதி எதுக்கு எடுத்தாலும் அவங்க ஏதாவது ஏடாகூடமா பண்றாங்க. அவங்க பண்ற வேலைலாம் அந்த மாரி. என்ன ஆனாலும் நம்ம பார்த்துக்கலாம் விடு. அந்த துணியில நீ கையே வைக்கக்கூடாது சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. மதிக்கே மலர் பேசுனத நினச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.